Assalamualaikum. Hi viewers. Welcome to Sithimaa Kitchen. இன்னைக்கு நம்ம Sithimaa Kitchenல ஒரு ஸ்வீட் ரெடி பண்ண போறோம். Beetroot halwa. அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Welcome to Sithimaa Kitchen. நான் இன்னைக்கு 2 பீட்ரூட்டை பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாடியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஜூஸ் ஆக்கிக்கலாம். இது இப்போ சக்கையாக இப்படி இருக்குது. இந்த சக்கையெல்லாம் தேவையில்லை, வெறும் லிக்விட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வடித்தட்டில் இதை வடிகட்டி வெறும் தண்ணியை மட்டும் நம்ம ட்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ லிக்விட் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து உருக்கிக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் எல்லா மெத்தடுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நெய் உருகிடுச்சு. இதில் அந்த பீட்ரூட் ஜூஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம் ரெண்டுத்தையும். ஒரு சின்ன பவுலில் இந்த கரண்டியால் 5 ஸ்பூன் நான் சோள மாவு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 5 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம், பபுள்ஸ் இல்லாமல். பபுள்ஸ்லாம் இல்லாமல் கட்டியாலாம் இல்லாமல் நல்லா லிக்யூடாக இந்த சோள மாவை நம்ம கரைச்சாச்சு. இதை அந்த பேனில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் கூட இந்த சோள மாவை அந்த பீட்ரூட் ஜூஸில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் சுகர் சேர்க்குறேன். ஒரு 3 ஏலக்காய் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வேணால் டேஸ்ட் பார்த்துக்கலாம். சுகர் போதுமானு, பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அல்வா செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி அப்படியே அடியில் கொஞ்சம் மாவு மாதிரி தங்கிடும். ஸோ நம்ம கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ் இன்னமும் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. பீட்ரூட் ஜூஸ் இப்போ லைட்டாக கெட்டியாக தெரியும், அங்கங்கே கட்டிக்கிட்டே தெரியும். அதுதான் பீட்ரூட் அல்வாவுக்கு வரத்துக்கு பதம். கட்டிக்கிட்டே வந்தது இப்போ கூழ் மாதிரி நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு அல்வாக்குள்ள பதம். இப்போ எனக்கு அந்த கரண்டி கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறதுனால நான் வேறு கரண்டி மாற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை கிளறிக்கிட்டே இருப்போம். கை எடுக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கெட்டியாகும் ஃபுல்லாக. பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடும். ஸோ இதை நம்ம கை எடுக்காமல் அடி பிடிக்காமையும் கேர்ஃபுல்லாக நம்ம கிளறிக்கிட்டே இருப்போம். இப்போ செக் பண்ணி பார்த்தா நல்லா ஜெல் மாதிரி அப்படியே கெட்டியாக நம்மளுக்கு ஊற்றும். இந்த பக்குவம் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ட்ரேயில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு ட்ரேயில் பசுநெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இது கூட நான் பேரிச்சம்பழத்தை ஒரு 2-3 அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நட்ஸு வேறு ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் டெக்கரேட்டுக்கு பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அல்வாவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம பசங்களுக்கு தான் பீட்ரூட்டை வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க, மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் இதை வச்சு செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.